அதிமுகவும் பாஜகவும் மறுபடியும் கூட்டணியில இணைய போறதா தகவல் பரபரப்பா பரவிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் பதவியில இருந்து விலக போறாருன்னு சொல்லி கட்சிக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறாங்க. அதிமுக பாஜக கூட்டணியை முறியடிக்க காரணமா இருந்ததாக கூறப்படக்கூடிய அண்ணாமலையை மாற்றப்பட போறதா டெல்லியில ஆலோசனை நடைபெற்றது போல தெரியுது. அண்ணாமலையோட சமீபத்திய பேட்டிகளுமே இதை உறுதி செய்யக்கூடிய வகையிலே இருந்துட்டு வருதுன்றதை நம்ம பார்க்க முடியுது. பாஜகவுமே கூட்டணியை வலுவாக்கக்கூடிய நோக்கத்துல பிற சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை தலைவரா மாற்றலாம் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்கிறதாக கூறப்படுது. இந்த மாற்றம் தமிழக அரசியல்ல புதிய திருப்பத்தை அமைக்குமா? அண்ணாமலை பதவியை இழக்கிறாரா அல்லது அண்ணாமலைக்கு பாஜகவில் எந்த புது பொறுப்பு கொடுக்கப்படும்? இதை பற்றின விரிவான செய்திகளை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. 2023 அதிமுக பாஜக கூட்டணி உடையறதுக்கு முக்கிய காரணங்களில் ஒன்றா கருதப்பட்டது பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை தான். பாஜக தமிழக தலைவர் பதவியில இருந்து விலகலாம் அப்படின்னு கட்சிக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறாங்க. அண்ணாமலை இருந்தால் கூட்டணி அமையிறது கஷ்டம் அப்படின்னு டெல்லி இந்த முடிவை எடுத்திருக்கலான்னு சொல்லப்படுது. அண்ணாமலையோடைய சமீபத்திய பேட்டிகள் கூட இதை உணர்த்துற விதமாகவே இருந்திருக்கு. சமீபத்தில் அவர் கொடுத்திருந்த பேட்டியில் கூட இன்னும் 2 வாரங்களில் நான் சாதாரண ஆளாக கூட இருக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை இக்கு வச்சு பேசியிருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமாகவும் பார்க்கப்படுது. 2026 மாநில தேர்தலில் கட்சிகள் ஒன்றிணைஞ்சு போராடணும் அப்படின்னா கூட்டணி கண்டிப்பாக நெருக்கமானதாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பாஜக மற்றும் அதிமுக 2 கட்சிகளை சேர்ந்திருக்கக்கூடிய இரு முகமுமே ஒரே சமூகத்தை சார்ந்ததாக இருக்கிறத பாஜக விரும்பலை. எடப்பாடியும் அண்ணாமலையும் ஒரே ஜாதி, அதுவே பாஜகவுக்கு வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க தலைவராக இருந்தால் அது கூட்டணிக்கு இன்னுமே வலு சேர்க்கும் அப்படின்னு யோசிக்கிறதாக தெரிய வருது. முக்கியமாக தென் மண்டலத்தில் கூட்டணிக்கு பலம் தரக்கூடிய விஷயமாகவும் இதை பார்க்குறாங்க. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அண்ணாமலையை மாற்றத்துக்கு ஒரு ஆலோசனை நடக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு. இது தொடர்பாக தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்திருந்த ஜேர்னலிஸ்ட் மணி பேசியிருந்த போது அண்ணாமலை இருக்கும்போது அதிமுக பாஜக கூட்டணி தொடர்றது அப்படின்றது சாத்தியமில்லாத ஒன்று. இந்த கூட்டணியை அவர் விரும்பவே இல்லை. அதே போல் அண்ணாமலையை மாற்றப்படுவது அப்படின்றதும் உறுதியாக பார்க்கப்படுது. ஒருவேளை வரக்கூடிய எலெக்ஷன் டைமில் தமிழக பாஜக தலைவரோட பதவியில் அண்ணாமலையை வச்சுக்கிட்டே அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சிச்சு அப்படின்னா அந்த கூட்டணி கண்டிப்பாக படுதோல்வியே தான் அடையும். காரணம் என்ன அப்படின்னா அண்ணாமலையே அந்த வேலையை மொத்தமாக செஞ்சு முடிச்சிருவாரு. ஈவன் திமுகவுக்கு சின்ன துரும்ப கூட விட்டு வைக்காம அவரே முழுசாவே முடிச்சிருவாரு. அண்ணாமலையுடைய இந்த மனநிலைமையை கண்டிப்பாக பாஜகவுடைய மேலிடம் அறிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதை தெரிஞ்சுக்கிட்டனால பாஜகவுடைய மேலிடம் அதிமுகவும் பாஜகவுடைய கூட்டணி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும்போது அண்ணாமலையை கண்டிப்பாக மாற்றிடுவாங்க. அதே போல் அண்ணாமலையே சமீபத்தில் கூட கொடுத்துருந்த ஒரு பேட்டியில் நம்ம கவனிச்சிருந்தோம் அப்படின்னா எனக்கு கட்சியை விடவே தமிழ்நாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயம் நம்ம மிகவுமே கவனிக்க வேண்டியதாக பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னா ஒரு அரசியல்வாதி அவ்வளவு ஈஸியாக இப்படி பேசிட்டு கிடையாது. அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம மிகவுமே உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய இடமா அது பார்க்கப்படுது. அதனால் நிச்சயமாக அண்ணாமலை தற்போது இருக்கக்கூடிய பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு தேசிய அளவில் வேறொரு பொறுப்பு கொடுக்கப்படலாம். மேலும் இந்த கூட்டணியோட முடிவு எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று அப்படின்னாலுமே கூட அது 1 வருடத்துக்கு முன்பே இருக்கக்கூடியது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது. சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுகவை தனிச்சு போட்டியிடவே அனுமதிக்காது. எப்படியாவது தன்னோட வலைக்குள்ளே இழுக்க தான் பார்க்குமே தவிர தனிச்சு போட்டியிட விடாது. அதே போல் தனிச்சையாகவே பிஜேபியோட உறவை உதற அளவுக்கு அதிமுகவுக்கு அரசியல் தனித்தன்மை கிடையாது. ஏன்னா நிறைய பிரச்சனை இதில் இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். அவங்களுடைய 4.25 ஆண்டு ஆட்சியில் ஊழல் அப்படின்ற ஒரு விஷயம் கரை புரண்டு ஓடி இருந்துச்சு. அதுக்கான ஆதாரம் மொத்தமுமே மோடியோட டேபிளில் இப்போ வரைக்குமே இருக்குது. அதனால் அதிமுகவால் தனிச்சையாக கண்டிப்பாக செயல்படவே முடியாது. இதை தொடர்ந்தே ஏடிஎம்கே உடைய சப்போர்ட் இல்லாமல் தமிழ்நாட்டில் பிஜேபி 4 சீட் கூட கண்டிப்பாக ஜெயிக்காதுன்றதும் நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி தற்போதைய சூழலை பார்த்தோம்னா அதிமுக பிஜேபி கிட்ட சரண்டர் ஆகிடுச்சு அப்படின்றதே தான் உண்மை அப்படின்னு அவர் இந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. நன்றி.